பலருக்கு வாதம் வாத நீர் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கு. வாதம் வாத நீர் அதாவது வாயு தான் வாத நீராக மாறுது, காற்று நீராக மாறுது. அது எப்படி மாறுது அப்படின்னா, நம் பூமியில் தண்ணி பூமியில் இருக்கிற ஆறு குளம் கடல் இங்கே உள்ள தண்ணி எப்படி காற்றா மேலே போய் மேகமாகி பிறகு தண்ணியாக கீழே வருது, மழையாக வருது. இப்போ கீழே இருக்கிற தண்ணி தண்ணியாக போகலை, காற்றா தான் போகுது, பிறகு தண்ணியாக வருது. இதே மாதிரி தான் நம்ம உடம்புல நம்ம உணவு சாப்பிட்ற உணவில் உள்ள கேஸ் அது செரிமானமாகும்போது அதில் கேஸ் உருவாகுது, ஒரு வாயு. அது என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு சக்தியை கொடுக்குது, நம்ம உடம்பு இயங்கிறதுக்கு சக்தியை கொடுக்குது. இது நம்ம அந்த சக்தியை வேலை பார்க்க வைக்கணும். எல்லா உறுப்புகளும் நம்ம உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளையும் அசைய வைக்கணும். அசைஞ்சிக்கிட்டே இருந்தால் வாயு தேக்கம் தேங்காது, வாத நீர் தேக்கம் உண்டாகாது. எந்த பாகத்தை நீங்கள் அசைக்கலையோ அந்த பாகத்தில் இந்த காற்று தேங்கி பிறகு நீராக மாறி படிமனாகி உங்களுக்கு வாத தொல்லையை உண்டு பண்ணுது. இப்போ கழுத்தை நீங்கள் சரியாக அசைக்கலை, டெய்லி 100 தடவை கழுத்தை அசைக்கணும், நீங்கள் 10 தடவை தான் அசைக்கிங்க அப்படின்னா ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அதில் நீர் தேங்க ஆரம்பிச்சிடும், கழுத்தை திருப்ப முடியாது. அது மாதிரி தண்டு வளர்த்தவங்க அப்படித்தான், கை அப்படித்தான், மூட்டு அப்படித்தான், ஜாயிண்ட்டு எந்தெந்த ஜாயிண்ட்லாம் இருக்கோ அந்த ஜாயிண்ட் எல்லாம் அசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அசையாமல் இருக்கிற பாகங்களில் இந்த காற்று தேங்கி நீராக மாறி வாதம் வாத நீராக உண்டாகுது. இதுதான் வாதம் வாத நீர். காற்று தான் நீராக உண்டாகுது. இதுக்கு பல பேர் வச்சுருக்கோம். குழந்தைகளுக்கு வந்தால் இளம்பிள்ளை வாதம், பெரியவங்களுக்கு வந்தால் பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம், இப்படி பல பேர் வச்சுருக்கோம். ஆனால் அசையாத பாகங்களில் தான் இந்த இது தேங்கும். அப்போ நம்ம எல்லா பாகத்தையும் தினசரி அசைக்கணும். தினசரி வீட்டை கூட்டுறோம்ல, நம்ம சுத்தமாக வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு ஜாயிண்ட்டு இணைப்புகள், மூட்டு கழுத்து இணைப்பு, இதெல்லாம் இணைப்பு, கழுத்து இந்த விரல் இதெல்லாம் இணைப்பு தான். இந்த இணைப்புகளை எல்லாம் அசைச்சிக்கிட்டே இருக்கணும். அசைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல வாயு வாத நீர் வாதம் உங்களுக்கு வராது. இதுக்கு ஹோமியோபதியில் மருந்து இருக்குது, மசாஜ் இருக்குது, அதை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம், செய்கிறோம். யூடியூப் சேனலில் தினசரி அசைச்சிக்கிட்டே எப்படி அசைக்கிறது, எல்லா பாகங்களையும் மசாஜ் பண்ணி டெய்லி எப்படி அசைக்கிறது, இருக்கும் வரைக்கும் ஆரோக்கியமாக எப்படி வாழ்கிறது, அதுக்கு பதிவு போட்டிருக்கேன். வாதத்துக்கு உள்ள முடக்குவாதம் இதுக்கெல்லாம் ஹோமியோபதி மருந்துகள் போட்டிருக்கேன். நீங்களே அதை பார்த்து நீங்களே அதை உங்கள் பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி மருந்து கடையில் வாங்கி சாப்பிட்டு நிவாரணம் பெறலாம். தினசரி அந்த உடற்பயிற்சியை செஞ்சு நிவாரணம் பெறலாம். இதுதான் வாதம் வாத நீர். புரிவோம் நண்பர்களே, நன்றி.